குஜராத்தில் சுற்றுலாத்தல டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் இணையதளத்தை போலவே போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக பெரிய அளவில் மோசடிகள் நடந்து வந்ததை காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத்தோட ஒரு சில சுற்றுலா தலங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விற்கப்படும் நுழைவுச்சீட்டுகளை தடுத்து வைத்து அதை சிலர் கள்ள சந்தையில் விற்றதா சிஐடிக்கு புகார் வந்திருக்கு. இதை தொடர்ந்து சிஐடி நடத்திய விசாரணையில் கிர் தேசிய பூங்கா மற்றும் தேவலியா பூங்கா போன்றவற்றுக்கான நுழைவுச்சீட்டுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடும் போது சிலர் பல மென்பொருள் சாதனங்களை பயன்படுத்தி அதிக அளவிலான நுழைவுச்சீட்டுகளை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி அந்த நுழைவுச்சீட்டுகளை அதிக விலையில விற்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில இந்த விசாரணையை காவல்துறையினர் கையில் எடுத்திருக்காங்க. போலியான ஆதாரங்கள் மூலமா பல்வேறு பெயர்களில் இந்த நுழைவுச்சீட்டுகளை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமா இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. மேலும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போலவே போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதுல அவங்க தடுத்து நிறுத்திய நுழைவுச்சீட்டுகளை மிக அதிக விலையில விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க. அதிகாரப்பூர்வ தளம் போலவே இருக்கிறதால பலரும் இந்த மோசடி வலையில சிக்கி ஏமாந்திருக்காங்க. இது தொடர்பா 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில 2024ஆம் ஆண்டு மட்டுமே 83,000 நுழைவுச்சீட்டுகளை அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ தளத்தில் நுழைவுச்சீட்டுக்கான பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி பின்னர் இவங்களோட இணையதளத்துக்குள்ள சென்று நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வகையில போலி இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பா திருவிழா காலங்கள்ல மற்றும் விடுமுறை நாட்கள்ல அதிக அளவிலான விலையில நுழைவுச்சீட்டுகளை விற்று வந்திருக்காங்க. இந்த மாதிரி அதிகாரப்பூர்வ தளத்தில் நுழைவுச்சீட்டுகளை பெற இயலாதவர்கள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்படுவாங்க. ஆனா அந்த காத்திருப்பு பட்டியலில் உள்ளவங்களோட பெயர்களை நீக்கிட்டு தங்களிடம் நுழைவுச்சீட்டு பதிவு செய்தவங்களோட பெயர்களை மோசடி கும்பல் சேர்த்துறாங்க. இந்த மாதிரி நீண்ட காலமா இந்த மோசடி நடந்தது தெரிய வந்திருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு சுற்றுலா தலமோ அல்லது பயணச்சீட்டோ எந்த வகையான நுழைவுச்சீட்டா இருந்தாலுமே அதை ஆன்லைன் மூலமா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இணையதளம் சரியானதுதானன்றத உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு 1930 அப்படின்ற எண்ணையோ அல்லது www.cybercrimes.gov.in இணையதளத்திலேயோ புகார் அளிக்கலாம்.